தாமஸ் பிராங்கோ சார் சார் சாதனைகளை ஊதி பெரிதாக காட்டுவதற்காக இப்படி ஒரு கணக்கை சொல்லிட்டு இருக்காங்களா, இல்லை உக்காந்து கேட்குறவங்க இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பைத்தியக்காரன் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களா? ஏன்னா கவர்மெண்டோட ரெக்கார்டு இல்லை. நான் ரொம்ப நான் பேசுறது கொஞ்சம் கடுமையாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படாதீங்க, நானே வருத்தப்படல அதுக்காக. ஏன்னா கவர்மெண்ட் ரெக்கார்டே வேற இருக்கு சார். நீங்கள் அஃபீஷியல் ரெக்கார்டில் மொத்தமே 5,32,358 கோடி தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்த கணக்கே டோட்டல் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சிசு, கிஷோர், தருண் மூணுமே சேர்த்தி 6,67,77,013 கணக்கு தான் சார் இருக்குது. இதுதான் ரெக்கார்டா இருக்குது, அதுல அவங்க வெப்சைட்ல போட்டிருக்கிறது. எப்படி சார் 40 கோடி கணக்கு வரும் சார்? உங்களுக்கு கணக்கு தெரியுது, துரதிர்ஷ்டவசமா நிதியமைச்சருக்கு கணக்கு தெரியல. நான் முதல்ல சில சின்ன விளக்கங்கள் சொல்லிடுறேன். இப்போ அந்த சிசு லோன்ல பேங்க்ல இருந்து கொடுக்கிறது அதிகபட்சமாக 50,000 ரூபாய், கிஷோர்ல அதிகபட்சமாக 5 லட்சம், தருண்ல அதிகபட்சமாக 10 லட்சம். இப்ப அந்த 10 லட்சம்ன்றதை 20 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதனுடைய புள்ளி விவரங்கள் ஏற்கனவே உள்ளது பார்க்கும்போது மொத்தமாக கொடுத்திருக்கக்கூடிய கடன்கள்ல வெறும் 10% தான் இந்த தருண் 10 லட்சம் வரைக்கும் உள்ள. 10 லட்சம்னா 5 லட்சம் 10 லட்சம் கூட கொடுத்திருக்கா, 5 லட்சத்துக்கு மேல உள்ளதெல்லாம் அதுல வருது. அது வெறும் 10% தான். இது ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த 50,000 ரூபாயை வச்சு இன்றைக்கு ஒரு பெட்டி கடை கூட யாராலையும் நடத்த முடியாது. ஆனா இந்த பேங்குக்கு ஒரு நம்பர் டார்கெட் கொடுத்திருக்கிறதுனால கூப்பிட்டு தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்குன்னு சொல்லி தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குதுன்ற முறையில கடன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த புள்ளி விவரங்கள் எண்ணிக்கையும் சரி தொகையும் சரி முழுக்க தவறான ஒரு புள்ளி விவரம். நீங்க அந்த வெப்சைட்டை பார்த்து கரெக்டா சொல்றீங்க. 2023-24 வர ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அதுல தெளிவா டாப்ல போட்டிருக்கிறது அச்சீவ்மெண்ட்ஸ் அண்டர் PMMY சின்ஸ் இன்செப்ஷன் போட்டிருக்கு. அப்போ 2016 இருந்து இதுவரைக்கும் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்றதான கணக்குல எடுத்துக்கணும். அதுக்கு பதிலா இந்த அம்மா அதை கூட்டி 2023-24 வரைக்கும் கொடுத்தது 47,48,671 ஒரு ஃபிகரை கொடுக்கறாங்க. அதே இப்ப 24-25 கொடுத்ததையும் சேர்த்து என்ன சொன்னா, அதுதான் கோயம்புத்தூர்ல சொன்னது 49 கோடி பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறோம். நான் உண்மையில கடன் கொடுத்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறது, ஒருவேளை கொடுத்திருக்கிறது இந்த நம்பரோட கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த 6,67,77,013 ஆனா இந்த அம்மா இந்த மாதிரி ஒரு தவறான புள்ளி விவரத்தை சொல்றாங்க. ரெண்டாவது கோயம்புத்தூருக்கு வருவோம். தமிழ்நாட்டுக்குள்ளாலே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய புள்ளி விவரமும் தமிழ்நாடுனுடைய ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டி IOB அவங்க 2022 ஒரு ஃபிகர் கொடுக்கறாங்க. ஒரு அறிக்கையில தமிழ்நாட்டுல கொடுத்திருக்கக்கூடிய முத்ரா லோன் எவ்வளவுன்றது 72,04,001 அப்படின்னு தான் ஃபிகர் கொடுத்திருக்காங்க. சார் எந்த வருஷத்துக்கு அவங்க கொடுத்திருக்கிறது கியூமுலேட்டிவா தான் சொல்றாங்க. இந்த அம்மா இது வரைக்கும் 5.6 crores கொடுத்திருக்கிறோம்னு சொல்லி திருப்பியும் விளக்கம் கேட்ட பிறகும் பேங்க்னுடைய டேட்டா வச்சுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க. இப்ப நான் 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம சத்தியம் டிவி நேயர்களுக்கு தெரியணும்ன்றக்காக சொல்றேன். ஒண்ணு, இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் 2011 தான் சென்சஸ் எடுத்தாங்க, அதுக்கு பிறகு எடுக்கல. ஆனா அந்த சென்சஸ் வச்சு ஒரு ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன் அண்ட் ப்ரொஜெக்டட் நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஒரு அறிக்கையில வருது. அந்த அறிக்கைப்படி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் வீடுகளுடைய எண்ணிக்கை 32 கோடி. இந்த அம்மா சொல்லியிருக்கிற மாதிரி 49 கோடி பேருக்கு கடன் கொடுத்திருந்தால் ஒரு வீட்டுக்கு குறைந்தது 1.5 பேருக்கு கடன் கொடுத்திருக்கணும்.
வந்து வேலை வாங்கியிருக்கணும். வீட்லயும் பாத்தீங்கன்னாக்கி ஏதாவது தொழில் நடந்துகிட்டே இருக்கணும். ரோட்ல நீங்க நடக்கிறது கூட இடம் இருக்காது, அவ்வளவு தொழில்கள் குவிஞ்சிட்டு இருக்கணும். இந்த முத்ரால் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா 2013 இந்த ஸ்கீம் வர்றதுக்கு முன்னால உள்ள ஒரு ஃபிகரை கொடுக்கறாங்க. மொத்தம் எவ்வளவு மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் இந்தியாவில் இருக்கிறதுன்னு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரம் 5.77 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அதுல இருந்து 10 வருஷத்துல 49 கோடியாக கூடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்ப நேஷனல் சாம்பிள் சர்வே டேட்டா வச்சு இது கொடுத்தது. அதுலயே ப்ரொஜெக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2025 அதுல அது வந்து 7.5 கோடியாக மாறுறதுக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவங்க சொல்லக்கூடிய புள்ளி வரும்படி 49 கோடி ஏற்கனவே ஆயிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய தவறு இவங்க கொடுக்க ஃபிகர்ல. ரெண்டாவது, இதோட கம்பேர் பண்றது இந்த லோன்ஸ் வந்து ஒரு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ல கவர் ஆகுது. அந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ல 2023 வரைக்கும் எவ்வளவு பயனாளிகள் கடன் வாங்குறவங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள்னு சொன்னா அது வந்து 1,10,00,000 பேர் தான். இந்த முத்ரா லோன் வாங்கினவங்க கூட நிறைய பேரை அந்த இதுல கவர் பண்ணலன்றது தெளிவா தெரியுது. ஏன்னா பேங்குக்கு வந்து இதுல 50,000க்கு போய் ஒரு ஃபீஸ் கட்டிக்கிட்டு அதை வருஷந்தோறும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வருத்தப்பட்டு அவங்க பண்ணாமல் இருக்கலாம். ஒரு அப்பட்டமான தவறுன்றத புள்ளிவரத்தை சுட்டி காட்டுறதுக்கு இது உதவியாக இருக்கு. அடுத்தது, இதோட ஒரு முக்கியமான ஃபிகர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிட்டர்ன் சொல்லி ஒவ்வொரு குவார்ட்டரும் பப்ளிஷ் பண்றாங்க. அதுல நம்பர் ஆஃப் லோன் அக்கவுண்ட்ஸ் கொடுக்கறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கணக்குகள் எவ்வளவுன்னு சொன்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் எவ்வளவு கணக்குகள் இருக்குன்னா 5,32,99,508 5,32,00,000 வச்சுக்கிடும். அவ்வளவுதான் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் இருக்கு. அவ்வளவுக்குதான் லோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முத்ரா லோனுக்கு அப்பாற்பட்ட நிறைய கடன் திட்டங்கள் இருக்கு, அதுவும் சேர்ந்துதான் வரும். சோ அப்படி பார்க்கும்போது இவங்க சொல்லியிருக்கக்கூடிய மொத்தமா அந்த கியூமுலேட்டிவா 6 கோடி பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறாங்கன்றதை ஏத்துக்கலாம். 6,67,00,000 பேருக்கு. ஏன்னா இப்ப அதுல கொஞ்சம் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது ஆர்பிஐ டேட்டாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு. சார், அந்த 6 கோடி பேர்ல நான் உமன் ஆண்டர்பிரனர் மட்டும் எவ்வளவு பேருன்னு நான் சொல்றேன் சார். அதாவது சிசு, கிஷோர், தருண் இது எல்லாமே சேர்த்து உமன் ஆண்டர்பிரனர் மட்டும் எவ்வளவு பேர் வராங்கன்னா 4,24,92,281 பேர் உமன்ஸ் மட்டும் வராங்க சார். இதுல பெண்கள் மட்டுமே இவ்வளவு பேர் வராங்க. இவ்வளவு பேர் வருவாங்களா சார்? இவ்வளவு பேர் வராங்க. ஆனா கவர்மெண்டோட ரெக்கார்டு, செல்ஃப் எம்ப்ளாய்டுடைய ரெக்கார்டு சார். நீங்க வந்து என்ன சொல்றது, நம்ம எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரி அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா படி பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுடைய செல்ஃப் எம்ப்ளாய்டு எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுடைய வருமானம் வெறும் 5,000 ரூபாய் தான் சொல்றாங்க சார். நகர பகுதியில 5,000 6,000 சொல்றாங்க, ஊரக பகுதியில சொல்றாங்க, நகர பகுதியில ஒரு 7,000 ரூபாய் சொல்றாங்க. இவ்வளவுதான் சொல்றாங்க. ஆணினுடைய வருமானமே 11,000 10,000 தான் சொல்றாங்க. நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா இங்க என்ன பெரிய இந்த கடன் வழங்கப்பட்டதால என்ன பெரிய ரெவல்யூஷனா என்ன சார் ஏற்பட்டிருக்குது? என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது சார்? சார், அதான் அந்த புள்ளி விவரத்தை அவங்க வந்து எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு அதுதான் தப்பு. இப்போ போன வருஷம் 1,00,000 பேருக்கு கொடுத்திருந்தோம்னு வச்சிருக்கோம். 1,00,000 பேருக்கு கொடுத்தோம். இந்த வருஷம் 1,400,000 பேருக்கு கொடுத்துருக்கிறோம்னு வச்சுக்கணும். ஓகே. ஆனா அவங்க கணக்குல எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இந்த வருஷம் 2,25,000 பேருக்கு எடுத்ததாக கூட்டிக்கிறோம். அப்படி ஒவ்வொரு வருஷமும் கூட்டி கூட்டி இந்த நம்பரை கொண்டு வந்ததுதான் இந்த 49 கோடிக்கு வழிவகுக்குது. நீங்க பாத்துக்கிறீங்க இல்லையா அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் கூர்மையா பார்த்தாச்சுன்னா என்ன 2 விஷயங்கள் இருக்கு அதையும் சொல்லிடுறேன். இதுவரைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறதுல ஒரு பேங்க் வைஸ் டேட்டா இருக்கு, ஸ்டேட் வைஸ் டேட்டா இருக்கு, அதே மாதிரி ஆக்டிவிட்டி வைஸ் ஒரு டேட்டா இருக்கு, ஆக்குபேஷன் வைஸ் சொல்லி அதுல தெளிவா கொடுக்கறாங்க. இது வரைக்கும் இந்த திட்டம் தொடங்கினதுல இருந்து எவ்வளவு கொடுத்திருக்கிறோம்ன்ற அந்த டேட்டா பாத்தீங்கன்னு சொன்னா
2015 இருந்து நியூ கிரெடிட் கிவன் ஃப்ரம் 2015, யூனிக் borrowers 2015, கேஷ் கிரெடிட் லிமிட் 2015 ஆன்வர்ட்ஸ் அப்படின்றத கிளியரா சொல்றாங்க. அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நீங்க சொல்லக்கூடிய இந்த 6,67,00,000 தான் கரெக்டான ஃபிகர்ன்றது அதுல இருந்து எடுக்க முடியும். சார், எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா சார், இந்த டிசேபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளுடைய மறுவாழ்வுக்காக அவங்களுக்கு எவ்வளவோ கடன் தொகையை இங்கே டிட்கோ சிட்கோன்னு சொல்லிட்டு எவ்வளவோ தாட்கோல இருந்து எவ்வளவோ கொடுக்குறாங்க. ஆனால் இந்த முத்ரா லோன் மூலமாக சிஷுல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 30 பேருக்கு மட்டும்தான் அகில இந்திய அளவிலேயே கொடுத்துருக்காங்க சார். த பர்சன் வித் டிசேபிலிட்டியில வெறும் 30 பேருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அதே போல கிஷோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 26 பேருக்கு தான் கொடுத்துருக்கு. 26 கணக்குகள் தான் சார் இருக்குது மொத்தமே, அவ்வளவு பேருக்கு தான் கடன் கொடுத்துருக்காங்க. தருண்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரே ஒரு ஆளுக்கு தான் சார் கடன் கொடுத்துருக்காங்க. வெறும் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான். எனக்கு இது இந்த முத்ரா லோன் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்துது அப்படின்ட்டு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பேசிட்டு போயிருக்கிறாங்க. அப்படின்னா நீங்க இந்த கணக்குல வந்து 23, 24 மொத்தமே அகில இந்திய அளவிலேயே நீங்க டிசேபிலிட்டி பர்சன் மொத்தமே 57 பேருக்கு தான் கடன் கொடுத்துருக்காங்க சார். பார்த்தேன், அது நீங்க சொல்லக்கூடிய புள்ளி வரும் கரெக்டானது. அதுவும் கூட கியூமுலேட்டிவா தான் இருக்கும். இப்போ சார் இன்னொரு புள்ளி வரும் சொல்லிடுறேன். இந்த ரிப்போர்ட்ல கொடுத்திருக்காங்க 2023-24 பெறப்பட்ட மனுக்கள் எத்தனை, அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு, அது மொத்த எண்ணிக்கை வந்து 1,25,000. ஆமா, 1,02,53,017. 1,02,00,000 வச்சுக்கிடுவோம். அதுல லோன் கொடுத்தது வரும் 49,74,000 பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஆனால் நிதியமைச்சர் சொல்லக்கூடிய புள்ளி வரும்படி அதே வருஷத்துல கொடுத்திருக்கிறது 6,67,00,000 பேருக்குன்னு அவங்க ஃபிகர் சொல்றாங்க. ஆமா, கணக்கு அப்படிதான் சொல்றாங்க. கரெக்ட் நீங்க சொல்றது. அப்போ நிதி அமைச்சருக்கு கொஞ்சம் யாராவது கொஞ்சம் மேத்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடன் வழங்கப்பட்ட விண்ணப்பங்களுடைய எண்ணிக்கையை விட வழங்கப்பட்ட அந்த வங்கி கணக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது. அப்படிதானே சார்? 6 மடங்கு அதிகமா இருக்கு. லோனு ரினிவல் ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா சார்? இந்த எல்ஐசி பாலிசி ரினிவல் பண்றாங்களா அந்த மாதிரி? ஒழுங்கா திருப்பி கட்டுறவங்களுக்கு அடுத்த கடன் வாங்கிக்கலாம் சார். இப்ப நீங்க 50,000 வாங்கி ஒழுங்கா திருப்பி கட்டிட்டீங்க 3 வருஷத்துலன்னா நிச்சயமா பேங்க் உங்க தேவையின் அடிப்படையில அடுத்த கடன் கொடுக்கும். நான் பேங்க் வந்து ஒரு பொன்முட்டையிடும் வாத்துன்னு சொல்லுவேன் சார். அது கூட அப்ளை பண்ணா தானே சார் கொடுப்பீங்க? ஆமா, இப்போ அந்த அப்ளிகேஷன்ல தானே இந்த ஓவரால் அப்ளிகேஷன் வரும். ஆமா ஆமா, நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்ட்ல திரும்பவும் ஒருத்தன் விண்ணப்பம் பண்ணாலும் வரும் இல்ல? கட்டாயமா கட்டாயமா.